This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் வரவிருக்கும் புதிய வெப்ப அலையை சமாளிக்க லீடல் கடைகளில் 2 லட்சத்திற்கும் அதிகமான காற்றாடிகள் சலுகை விலையில் விற்பனை. பிரான்சின் தெற்கு பகுதியில் வறட்சி மற்றும் பலத்த காற்றால் பரவும் பயங்கர காட்டுத்தீ. 1210 ஹெக்டேர் நிலப்பரப்பு பாதிப்பு. ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்களில் இன்று முதல் வருடாந்திர மற்றும் சீனியர் நவிகோ பாஸ்கல் அறிமுகம். ஐபோன் பயனர்களுக்கு செப்டம்பர் மாதம் முதல் கிடைக்கும் என அறிவிப்பு. பாரிஸின் 12வது வட்டாரத்தில் பெண் காவல் அதிகாரியை கத்தியால் தாக்கிய பெண் துப்பாக்கி சூட்டில் பலி. கோடை விடுமுறை தொடக்கத்தால் இந்த வார இறுதியில் பிரான்ஸ் நெடுஞ்சாலைகளில் கடுமையான வாகன நெரிசல் எச்சரிக்கை. பிரான்சில் 2 மாத குழந்தை கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை. வன்முறையை ஒப்புக்கொண்ட பெற்றோர் அதிரடி கைது. கொக்கி குமார் எனப்படும் சஜித் அவர்களின் மர்ம மரணம் தொடர்பில் அவரின் குடும்பத்தார் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். பிரான்சில் வேலைவாய்ப்பின்மை உதவித்தொகையானது ஜூலை 1 முதல் உயர்த்தப்படாது என உனேடிக் அமைப்பு அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. பிரான்சில் புதிய வெப்ப அலை வரவிருக்கும் நிலையில் லீடல் நிறுவனம் இன்று ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை நாடு முழுவதும் உள்ள தனது அனைத்து கடைகளிலும் 2 லட்சத்திற்கும் அதிகமான விசிறிகள், குளிரூட்டிகள் மற்றும் குளிரூட்டும் சாதனங்களை சிறப்பு விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது. மற்ற கடைகளில் விசிறிகளுக்கு கடும் பற்றாக்குறை நிலவும் நிலையில் லிடில் நிறுவனம் பல மாதங்களுக்கு முன்பே திட்டமிட்ட பொருட்களை கையிருப்பில் வைத்திருந்ததால் அனைத்து கடைகளுக்கும் ஒரே நேரத்தில் இந்த புதிய விநியோகத்தை மேற்கொள்ள முடிந்துள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த சிறப்பு விற்பனையில் லிடில் பிளஸ் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு தள்ளுபடிகளும் வழங்கப்படுகின்றன. இதன்படி 19.99 யூரோகளுக்கு விற்கப்பட்ட டவர் ஃபேன் 14.99 யூரோக்களாகவும் 89 யூரோக்களுக்கு விற்கப்பட்ட இறக்கையற்ற விசிறி 69 யூரோக்களாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் மொபைல் குளிரூட்டி 179 யூரோகளுக்கும், மேசை விசிறி 13.49 யூரோகளுக்கும், சிறிய விசிறி 34.99 யூரோகளுக்கும் கிடைக்கின்றன. நாடு முழுவதும் சுமார் 1600 லிடில் கடைகள் இயங்கி வருவதால் ஒரு கடைக்கு சராசரியாக 125 சாதனங்கள் மட்டுமே கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் அண்மையில் நிலவிய கடும் வெப்ப அலையை தொடர்ந்து பிரான்சின் தெற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள கடுமையான வறட்சியால் பலத்த காற்றுடன் கூடிய பயங்கர காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. மத்திய தரைக்கடல் துறைமுக நகரமான மார்சை அருகே ஏற்பட்ட 2 தீ விபத்துகள் உட்பட மொத்தம் 3 இடங்களில் ஏற்பட்ட தீ விபத்துகளில் 1210 ஹெக்டேர் நிலப்பரப்பு முற்றிலுமாக எரிந்து நாசமாகியுள்ளதாக உள்விவகார அமைச்சர் லாரண்ட் நுனஸ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஸ்பெயின் எல்லைக்கு அருகிலுள்ள அவுடு பகுதியில் எரிந்து வரும் மிகப்பெரிய காட்டுத்தீயில் மட்டும் சுமார் 900 ஹெக்டேர் நிலப்பரப்பு எரிந்து சாம்பலாகியுள்ளது. பலத்த காற்று வீசுவதால் களத்தில் இறக்கப்பட்டுள்ள 800 தீயணைப்பு வீரர்களும் தீயை கட்டுப்படுத்த கடுமையாக போராடி வருகின்றனர். இதற்கிடையே மர்சை விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள ரோனாக் மற்றும் 260 ஹெக்டேர் பரப்பளவில் தீ பரவிய லாங்கான் புரோவென்ஸ் ஆகிய பகுதிகளில் தீயணைப்பு வீரர்கள் தீய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். நல்வாய்ப்பாக இந்த தீ விபத்துகளில் எவ்வித உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆயினும் கான் நகரிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வார் பிராந்தியத்தின் சுற்றுலா நகரமான ஃப்ரேஜஸ் ஏற்பட்ட காட்டுத்தீ அபாயம் காரணமாக புதன்கிழமையன்று 6 முகாம்களிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட மக்கள் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேற்கு ஐரோப்பாவை வாட்டியெடுத்த வெப்பநிலையானது மிக குறைந்த ஈரப்பதம் மற்றும் காய்ந்து போன தாவரங்களால் காட்டுத்தீ அபாயத்தை மேலும் அதிகரிக்கும் என உலக வானிலை ஆய்வு நிறுவனம் ஏற்கனவே எச்சரித்திருந்தது. இந்நிலையில் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு தீவிர வெப்ப அலை ஏற்படக்கூடும் என பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் தற்போது புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதிக வெப்பநிலை பதிவான முந்தைய வெப்ப அலையின் போது நாட்டில் சுமார் 1000 கூடுதல் இறப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என சுகாதார அதிகாரிகள் கணித்துள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. பொது போக்குவரத்தில் பயன்படுத்தப்படும் வருடாந்திர நவிகோ மற்றும் 62 வயதுக்கு மேற்பட்டோருக்கான நவிகோ சீனியர் பாஸ்கல் இன்று முதல் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்களில் டிஜிட்டல் வடிவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 1.3 மில்லியன் பயணிகள் இனி வழக்கமான அட்டையை எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியமில்லை.
மற்றும் மெட்ரோ நுழைவாயில்களில் தங்களது ஸ்மார்ட் போன் அல்லது ஸ்மார்ட் கடிகாரங்களை தொட்டு வாசிப்பு கருவி மூலம் மிக எளிதாக கதவுகளை திறக்க முடியும். இல டி பிரான்ஸ் மொபிலிட்டேஸ் செயலி மூலம் 2 நிமிடங்களுக்குள் உங்களது அட்டையை டிஜிட்டல் கார்டாக மாற்றிக்கொள்ள முடியும். எனினும் ஐபோன் பயனர்கள் இந்த வசதியை பெற வரும் செப்டம்பர் மாதம் வரையும், மாணவர்களுக்கான இமேஜின் ஆர்பாஸை பயன்படுத்துவோர் டிஜிட்டல் பாஸாக மாற்ற அடுத்த கல்வியாண்டு வரையும் காத்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸின் 12வது வட்டாரத்தில் பெண் காவல் அதிகாரி ஒருவரை கத்தியால் தாக்கிய பெண் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் ரூ வாட்டிக்னிஸ் உள்ள உணவகம் ஒன்றில் பெண் ஒருவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல பரபரப்பை ஏற்படுத்துவதாக காவல்துறையினருக்கு அவசர தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அப்பெண்ணை நெருங்கிய போது அவர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பெண் காவல் அதிகாரி ஒருவரை ஆக்ரோஷமாக தாக்கியுள்ளார். இதில் அந்த அதிகாரிக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவரவும் சக அதிகாரியின் உயிரை காக்கவும் மற்ற காவல் அதிகாரிகள் பலமுறை துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் படுகாயமடைந்த அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என பாரிஸ் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தற்காப்பு பயிற்சி பெற்ற காவல்துறையினர் மனநலம் குன்றியவரை போல நடந்து கொண்ட இந்த பெண்ணை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளாமல் வேறு மாற்று வழிகளில் கட்டுப்படுத்தி இருக்கக்கூடாதா என பல்வேறு தரப்பிலிருந்தும் கடுமையான கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கோடைக்கால விடுமுறையின் முதல் பயணம் இந்த வார இறுதியில் தொடங்கவுள்ளதால் பிரான்ஸ் நாடெங்கிலும் உள்ள நெடுஞ்சாலைகளில் வாகன நெரிசல்கள் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பைசன் ஃபுட்டை அமைப்பு வெளியிட்டுள்ள போக்குவரத்து முன் அறிவிப்பின்படி நாளை வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய தேதிகளில் முக்கிய சாலைகள் எங்கும் வாகன நெரிசல்கள் காணப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை வெள்ளிக்கிழமை இல் ட பிரான்ஸ் மாகாணத்தில் அதிகாரப்பூர்வமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விடுமுறைக்கு செல்வோர் காலை முதலே சாலைகளில் செல்ல தொடங்குவதால் A10 மற்றும் A6 நெடுஞ்சாலைகளின் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு காணப்படும். சனிக்கிழமையன்றும் இந்த நெரிசல் அதிகாலை முதல் பிற்பகல் வரை நீடிக்கும் என்பதால் A13 நெடுஞ்சாலையும் பாதிக்கப்பட உள்ளது. எனவே நெடுஞ்சாலைகளில் மணிக்கணக்கில் காத்திருப்பதை தவிர்க்க மக்கள் தங்களின் பயண நேரத்தை முன்கூட்டியே மாற்றி அமைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்களை மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 07798574445. பிரான்சின் ஆய்ஸ் மாகாணத்திற்கு உட்பட்ட கிரெயில் நகரில் 2 மாத குழந்தை ஒன்று கொடூரமாக தாக்கப்பட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வியாழக்கிழமை அவசர குழுவினர் அக்குழந்தையை மீட்டபோது அதன் முகத்தில் பலத்த காயங்களும் தழும்புகளும் காணப்பட்டன. இதையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் அமியன்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி வெள்ளிக்கிழமை பரிதாபமாக உயிரிழந்தது. இந்த தகவலை அரசு வழக்கறிஞர் அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக குழந்தையின் பெற்றோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் ஏற்கனவே திருட்டு வழக்கில் தொடர்புடைய 25 வயதான தந்தை குழந்தை மீதான வன்முறையை ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் எவ்வித குற்ற பின்னணியும் இல்லாத 20 வயதான தாயார் காயங்களுக்கான காரணத்தை விளக்காமல் இதில் தனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என மறுத்துள்ளார். தற்போது 15 வயதுக்குட்பட்ட சிறுவர் மீதான கொலை என்ற அடிப்படையில் கிரெயில் நீதித்துறை காவல்துறையினர் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். இறப்புக்கான துல்லியமான காரணத்தை அறிய குழந்தையின் உடற்கூராய்வு விரைவில் நடைபெறவுள்ளது. ஈழத்து இளைஞரான சஜித் எனப்படுகின்ற கொக்கிக்குமார் என்பவரின் திடீர் மரணம் தொடர்பாக அவரது நண்பர்கள் பல கேள்விகளை எழுப்பிய நிலையில் அவரது குடும்பத்தினர் தற்போது சில விடயங்களை பகிர்ந்துள்ளதாக இலங்கையிலிருந்து இயங்கும் யூடியூப் செய்தியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சம்பவத்தின் உண்மையான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை எதிர்பார்த்து காத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளதாகவும் அச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபற்றி மேலும் தெரிய வருகையில் குடும்ப தகவல்களின்படி கொக்கிக்குமாருக்கு சமீபத்தில் திருமணம் செய்து கொண்ட மூத்த சகோதரர் ஒருவரும் கல்வியில் சிறந்து விளங்கும் இளைய சகோதரியும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குடும்பத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் சுஜித் என்ற கொக்கிக்குமார் கொழும்பு மற்றும் வவுனியா உள்ளிட்ட பகுதிகளில் கல்வி கற்றிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு கொக்கிக்குமார் தனது தாயாரிடம் உடல்நலக்குறைவு மற்றும் உடல் பலவீனம் குறித்து தெரிவித்திருந்ததாக குடும்பத்தினர் கூறுகின்றனர். பின்னர் அவரது உடல்நிலை வேகமாக மோசமடைந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து மருத்துவ உதவி பெற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
அவர் சிகிச்சை பெற்றதாக கூறப்படும் மருத்துவமனை மனநல சிகிச்சை சேவைகளையும் வழங்கும் நிலையமாக இருந்ததாக தகவல்கள் கூறுகின்றன. இதற்கிடையில் கொக்கி குமாரின் உடல் ஒரு பூங்கா அருகே கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் மரணத்திற்கான சரியான காரணம் தொடர்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் வெளியாகவில்லை. ஆரம்பகட்ட தகவல்களின் அடிப்படையில் பல்வேறு ஊகங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. ஆனால் அவற்றில் எதுவும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். குடும்ப உறுப்பினர்களின் கூற்றுப்படி அவரது உடல்நிலை அல்லது மனநிலை தொடர்பான முக்கிய தகவல்கள் தங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படவில்லை என்றும் சம்பவத்தின் பின்னணி முழுமையாக வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் மருத்துவ மற்றும் விசாரணை அதிகாரிகளின் அறிக்கைகள் வெளியாகிய பின்னரே மரணத்திற்கான உண்மையான காரணம் உறுதிப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது குடும்பத்தினரும் உறவினர்களும் சம்பவம் தொடர்பான முழுமையான விளக்கத்தை அதிகாரிகளிடமிருந்து எதிர்நோக்கியுள்ளனர். பிரான்சில் வேலை தேடுபவர்களுக்கு வழங்கப்படும் வேலைவாய்ப்பின்மை உதவித்தொகையானது இந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட மாட்டாது என அதனை நிர்வகிக்கும் உனேடிக் அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஜூன் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் உதவித்தொகை உயர்வுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் சமமான வாக்குகள் பதிவானதால் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி இந்த உதவித்தொகை 0.5% உயர்த்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே உதவித்தொகை பெறுபவர்களில் பலர் குறுகிய காலத்திலேயே மீண்டும் வேலைவாய்ப்பை பெற்றுவிடுவதாக யூனடிக் அமைப்பின் சமீபத்திய ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டின் இறுதி காலாண்டு புள்ளி விவரங்களின்படி சுமார் 2.7 மில்லியன் மக்கள் வேலைவாய்ப்பின்மை காப்பீட்டு உதவித்தொகையை பெற்றுள்ளனர். இவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் மாதத்திற்கு 1000 யூரோக்களுக்கும் குறைவான தொகையையே பெற்றுள்ள நிலையில் சராசரி மாத உதவித்தொகையாக 1040 யூரோக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க கண்ணீர்.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. கண்ணீர்.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.